உங்களுக்கு தெரியுமா, 2026ஆம் ஆண்டின் மிக புனிதமான ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது என்று. திருவாதிரை விரதம் இருக்கிற பெண்கள் அந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து மஞ்சள் குங்குமம் அருகம்புல் வைத்து வாழை இலையில் அமர்த்தணும். தாலி கயிறு மாற்றும் நேரத்தில் யாரும் நடுவில் எழுந்திருக்க கூடாது என்பதால் தேவையான எல்லா பொருட்களையும் முன்பே தாம்பாளத்தில் எடுத்து வைத்து நல்ல நேரத்தில் பூஜை செய்து கிழக்கு திசை பார்த்து உட்கார்ந்து திருமாங்கல்யம் மாற்றணும். தாலி சரடலோ அல்லது மஞ்சள் கயிறலோ மாற்றலாம். கணவர் அருகில் இருந்தால் அவர் கையாலேயே கட்டச் சொல்லி மஞ்சள் குங்குமம் வைக்கச் சொல்லி பிறகு பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏனெனில் தீர்க்க சுமங்கலியாக இருக்க பெரியவர்கள் சொல்வது ஒரு ஆசீர்வாத வார்த்தை போதும். அதன் பிறகு கணவருடன் சேர்ந்து அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் நடராஜருக்கு உரிய திருவாதிரை களி மற்றும் பச்சரிசி மாவில் அடை செய்து படையலிட்டு கணவரின் ஆயுள் கூட வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி சிவபெருமானை வேண்டி அவரது நாமத்தை சொல்லி விரதத்தை நிறைவு செய்யணும். விரதம் முடித்த பின் நிலவின் ஒளியை பார்த்த பிறகுதான் உணவு உண்ண வேண்டும். இதுவே திருவாதிரை விரதத்தின் புனிதமான முறையாகும்.